ஹலோ கைஸ், தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக கோட் படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படத்தில் உள்ள ஒரு முக்கியமான சேசிங் சீனை தான் அவங்க கிளிம்ஸாகவே விட்டுருந்தாங்க. எண்டிங்கில் 2 தளபதியோட லுக்கையும் மாசா ரிவைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி யுவன் பிஜிஎமும் பேக்ரவுண்டில் வேற லெவலில் இருந்தது. இதை பார்க்கலே தெரியுது இதை வச்சு தான் படத்தோட செகண்ட் லுக் போஸ்டர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சினிமாட்டோகிராஃபி ஹாலிவுட் ரேஞ்சில் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. யங் விஜயோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த கிளிம்ஸோட எண்டில் சில ஷார்ட்ஸ் வருது. அதில் ஒரு சீனில் அவர் ஏதோ ஒரு லேப்ல நிற்கிற மாதிரி இருந்தது. அதில் அவருக்கு லெஃப்ட் சைடில் இருக்க டாப் கார்னர் ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா 2050 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஏற்கனவே இது ஒரு டைம் டிராவல் மூவி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டைம் டிராவல் மூவியா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ட்ரெய்லர் வந்தாதான் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற செகண்ட் சிங்கிளையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சாங்கையும் தளபதி விஜயே பாடியிருக்காரு. இந்த சாங்ல என்ன ஸ்பெஷல்னா, மறைந்த பாடகி பவதரணியோட குரலை ஏஐ மூலியமா திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட அந்த வாய்ஸ்ல அந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ இனிமையா பழைய விண்டேஜ் ஸ்டைலுக்கு அந்த வாய்ஸ் தான் எடுத்துட்டு போகுது. அந்த பாட்டை பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக்கும் வேற லெவல்ல இருந்தது. அதை பார்க்கும்போது யுவன் மியூசிக் மாதிரியே இல்ல, இளையராஜா போட்ட மாதிரி ஒரு விண்டேஜ் ஸ்டைல்ல இருந்தது. பாட்டும் கேட்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது.